Hello students, welcome to my channel. 7th standard science annual exam உடைய original question paper தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க சொல்லுங்களா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை. ஃபர்ஸ்ட் ஒன், ஒளியானது எப்பொழுதும் டேஷ் செல்லும். செகண்ட் ஒன், டேஷ் தொலை நோக்கியை கண்டறிந்தார். தேர்ட் ஒன், டேஷ் என்பது மட்கும் தன்மையற்ற ஒரு பொருள். ஃபோர்த் கொஸ்டின், மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன், டேஷ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. சிக்ஸ்த் ஒன், பட்டு பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இழைகளை உருவாக்குவதும் டேஷ் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. 6 மார்க்குக்கு. 7th ஒன், சூரிய ஒளியானது டேஷ் வண்ணங்களின் கலவையாகும். 8th ஒன், ஒரு வெள்ளொளியானது 7 வண்ணங்களாக பிரிகையடையும் நிகழ்வு டேஷ் எனப்படும். 9th ஒன், ஆகாயத்தின் பெரும் பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலம் டேஷ். 10th ஒன், பல்வகை நெகிழிகளை இனம் காண டேஷ் பயன்படுகிறது. 11th ஒன், புரதம் மற்றும் டேஷ் பாலில் அதிகம் உள்ளது. 12th கொஸ்டின், பென்சிலினை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? பொறுத்துக. நிலா, சூரியன், வலி நிவாரணி, அமைதிப்பட்டு, பேக்லைட். நெக்ஸ்ட் ஒப்புமை 4 மார்க்கு கேட்டிருக்காங்க. 18 பாருங்க. அருகிலுள்ள விண்மீன் திரள் ஆண்ட்ரோமெடா, அருகிலுள்ள விண்மீன். நெக்ஸ்ட் நைலான், வெப்பத்தால் உருகும் பட்டு. 12th ஒன், சுடரில் உள்மண்டலம் டேஷ், சுடரின் வெளிமண்டலம் டேஷ். நெக்ஸ்ட் ஏதேனும் 12 வினாக்களுக்கு விடையளி. 2 மார்க் 12 அட்டன் பண்ணு. டோட்டலா 24 மார்க்ல. 21 பாருங்க. ஒளிரும் பொருட்கள் என்றால் என்ன? 22 நிகழ்களின் பண்புகள் யாவை? 23 முப்பட்டகம் என்றால் என்ன? 24 விண்மீன் மண்டலம் என்றால் என்ன? 25 4 வகையான விண்மீன் திரள்களின் பெயர்களை கூறுக. 26 PSLV மற்றும் GSLVயின் விரிவாக்கம் தருக. 27 மட்கும் தன்மை வாய்ந்தவை என்ற சொல்லின் பொருட்கள் தருக. 28 கோடை காலங்களில் விளையாடும் பொழுது அணிய ஏதுவான ஆடை வகை யாது? 29 வெப்பத்தால் இருக்கும் நெகிழி பொருட்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. 30 5R கொள்கை என்பது என்ன? 31 கத்தரித்தல் என்றால் என்ன? 32 செரிகல்ச்சர் வரையறுக. 33 எரிதல் வெப்பநிலை என்றால் என்ன? 34 கிருமி நாசினிகள் ஆன்டிசெப்டிக்கிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன? எடுத்துக்காட்டு தருக. 35 வலது இசைவு என்றால் என்ன? நெக்ஸ்ட் ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையலில் 36 பாருங்க. சமதள அடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்புகள் யாவை? 37 விண்மீன் மண்டலத்தினை குறித்து சிறு குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் பாருங்க. 38 நெகிழி பொருட்களை அகற்றும் பாதுகாப்பான முறைகள் சிலவற்றினை பரிந்துரைக்கவும். 39 மெழுகுவர்த்தி சுடரின் படம் வரைந்த பாகங்கள். ரொம்ப சிம்பிளான இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 40 அஹிம்சை பற்றி விளக்குக. நெக்ஸ்ட் சரியா தவறா? தவறெனில் சரியானதை எழுதவும். 41ல் 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சூரிய ஒளியானது நீர் துளிகளின் மூலம் நிலப்பிரிகை அடைந்து வானவில் தோன்றுகின்றது. நெக்ஸ்ட் ஒன், சளி மற்றும் புழு போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ் செல்களுக்கு ஆன்டிபாக்டீரியல் மருந்துகள் வேலை செய்யும். நெக்ஸ்ட் ஆந்த்ராக்ஸை குணப்படுத்தும் சிறந்த மருந்து பென்சிலின். நெக்ஸ்ட் 42 பார்க்கலாமா? எதிரொலிப்பு விதிகளை படத்துடன் கூறுக. அவ்வளோதான் இல்லைங்களா? ஸோ 60 மார்க்குக்கு ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் எழுதிடலாம். எல்லாம் ரிப்பீட்டடான கொஷின், இம்பார்ட்டண்ட்டான கொஷின் படிச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பபாய் சொல்லுங்களா.